உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நினைவருந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அண்ணவர்க்கே சரணங்களேம். ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவருந்திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருங்கறிவிரிந்த புத்தேல் கைவளராழி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் வரையில் நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 14வது ஸ்லோகம். பகவான் தொடர்ந்து உபதேசிக்கின்றார். குந்தி புத்திரா, இந்திரியங்களுக்கு சப்தம் முதலிய விஷயங்களோடு உள்ள சம்பந்தங்களினால் சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம் உண்டாகின்றன. தோன்றி மறையும் தன்மையினவாய் அனித்தியமாய் இருப்பதனாலே பரத வம்சத்தில் உதித்தவனே, நீ அவைகளை சகிப்பாயாக. ஆன்மா அழிவதில்லை என்று உணர்ந்துவிட்டால் துக்கப்பட நேராது. ஆனால் இது அவ்வளவு எளிதான காரியமா என்ன? துவைத உலகத்தில் இருந்து கொண்டே அனைத்தும் பொய்யானது என்று உணர்வது எளிதான விஷயமா? ஒவ்வொரு விஷயமாக உணர்ந்து தெரிய வேண்டும். அதற்கு ஏற்ப பகவான் படிப்படியாக தெளிய வைக்கின்றார், தெளிவாக்குகின்றார். இந்த தேகத்திற்கு சுகம், துக்கம், மானம், அவமானம், குளிர்ச்சி, வெப்பம் போன்றவை ஏற்படுகின்றன. இவைகள் தவிர்க்க முடியாதவை என்று நமக்கு தோன்றுகின்றது. சமுதாயம் என்று ஒன்று இருக்கிறது, அதில்தான் நாம் வாழ வேண்டியும் இருக்கின்றது. அப்படி இருக்க மான அவமானம் ஏற்படாமல் போகுமா? சுகமும் துக்கம் உயிருடன் இருக்கின்ற வரை வரத்தானே செய்யும். இவைகளிலிருந்து விடுபட துறவியாகத்தானே போக வேண்டும். வாழ்வில் இருந்து தப்பித்து விடாமல் இவைகளை எப்படி வெற்றி கொள்ள முடியும்? இப்படியெல்லாம் தான் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கின்றார்? இவைகள் எப்படி உண்டாகின்றன, நம்மை எப்படி பாதிக்கின்றன என்பதை அறிந்து கொண்டாலே போதும், அதிலிருந்து விடுபட முடியும் என்று சொல்கின்றார். வயிற்று வலியால் துடிக்கும் ஒருவன் டாக்டரிடம் போனான். ஐயா, வயிறு விழுந்து விடும் அளவுக்கு வலி பொறுக்க முடியவில்லை, உடல் வயிற்றுக்குள் போய்விடும் போல் தெரிகின்றது, பிராணன் போகிறது, உடனே கவனியுங்கள் என்றான். மருத்துவர் ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லி, அப்படி பெஞ்சில் உட்கார், இந்த அவசர கேஸை பார்த்து விட்டு வருகிறேன் என்றார். அந்த மனிதனுக்கு காலில் கட்டு போட்டுக் கொண்டிருந்தார். வந்தவன் பார்த்தான், இதுவா அவசரம் என்று அவன் நினைத்தான். வலியால் துடிப்பதை டாக்டர் கண்டுகொள்ளவில்லையே, ஏதாவது ஆகிவிட்டால் குடும்பம் என்ன ஆவது என்றெல்லாம் அவன் எண்ணத் தொடங்கினான். ஆனால் டாக்டருக்கு நன்றாக தெரியும், அவன் நினைப்பதைப் போல் ஒன்றும் ஆகாது என்று. காரணம், வயிறு, உடல், அதன் உள்பாகங்கள் அனைத்தையும் அவர் நன்கு அறிந்து வைத்தவர். ஆனால் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று உணர்கின்றார். இதே போன்று வாழ்வில் எதனால் துன்பம் நம்மை பாதிக்கின்றது, சுகம் எப்படி பந்தப்படுத்துகிறது, மான அவமானம் எப்படி பற்றிக் கொள்கிறது என்பதை அறிந்து கொண்டு விட்டால் எளிதாக விலக்கிவிட முடியும். சப்தம் முதலிய வெளி உலக விஷயங்களோடு இந்திரியங்கள் தொடர்பு கொள்ளும் போது குளிர்ச்சி, வெப்பம், சுகம், துக்கம் போன்றவை உண்டாகின்றன என்கின்றார் கிருஷ்ணர். கண் பார்ப்பதனால் அழகு தெரிகின்றது, ரசனை பிறக்கிறது, ஆனால் ஆசை உண்டாகிறது. காதால் கேட்பதால் மான அவமானம் உண்டாகிறது. மூக்கு வாசனையை கிரகிப்பதால் அடுத்த வீட்டு சாம்பார் மூக்கை துளைக்கின்றது, இதனால் பந்தம் பற்றி ஏற்படுகிறது. கண் இல்லாவிட்டால் பார்க்கும் ஆசை இருக்காதல்லவா? காது இல்லாவிட்டால் சப்தம் முதலிய வெளி உலக பொருட்களின் தொடர்பு இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆகவே கண்ணை பிடுங்கிக் கொண்டால், காதை அறுத்து விட்டால்
பகவான் சொல்கின்றவாறு வெளி உலக விஷயங்களுடன் இந்திரியங்கள் சம்பந்தப்படாது. அதன் பின்பு துக்கம் வராது. இப்படித்தான் சிலர் நினைக்கின்றார்கள். மாறாக பலர் வெளி உலக விஷயத்தை கவனிக்க கூடாது, காதை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்கின்றார்கள். அது உண்மையெனில் கண்ணில்லாதவர்கள் ஆசை இல்லாதவராக இருக்க வேண்டும். காது கேட்காதவர்கள் மான அவமானம் அடையாதவராக வாழ வேண்டும். உலகில் அவர்கள் அப்படி வாழவில்லையே. அவர்களுக்குள் ஆசைகள் உள்ளன, சுகம் துக்கம் ஏற்படுகின்றன. பகவான் சொல்வதை மேலோட்டமாக படிப்பதனால் வரும் தவறு. இந்திரியங்கள் என்றால் தேகத்திற்கு மேலே தெரிகின்ற கண், காது, மூக்கு, நாக்கு இவைகளைத்தான் இந்திரியங்கள் என்று நாம் எடுத்துக் கொள்கிறோம். இது உண்மை அல்ல. கண்ணுக்கு பின்னால், காதுக்கு பின்னால், மூக்குக்கு பின்னால் உட்புறத்தே பார்க்கின்ற, கேட்கின்ற, நுகர்கின்ற எண்ணம் சூட்சும நாடியாக இருக்கிறது. அவைகள்தான் உண்மையான இந்திரியம். இவைகள் மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இரவிலே நிசப்தமாக இருக்கிறது. ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றோம். திடீரென்று கவனம் சிதறிவிட கடிகாரத்தை பார்த்தால் 10 அடித்து 10 நிமிடங்கள் ஆகியிருக்கின்றது. 10 அடித்தது காதில் விழவில்லையே, எப்போது 10 அடித்தது என்று ஆச்சரியப்படுகின்றோம். கடிகாரம் 10 முறை மணி அடித்தது உண்மை, மறுப்பதற்கில்லை. மணி அடித்த போது எழுந்த ஓசையும் அரை முழுக்க பரவியதும் உண்மை. அந்த ஓசை நம் காதுக்குள்ளும் சென்றிருக்கும், அதையும் மறுக்க முடியாது. காதில் விழுந்த ஒலி மூளை நரம்புக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கும். ஆனால் மனம் அத்தோடு இணையவில்லை, சம்பந்தப்படவில்லை. மனம் புத்தகத்திலே இருந்தது, ஆனால் 10 முறை மணி அடித்தும் கேட்கவில்லை. பேருந்தை பிடிக்க அவசரமாக உணவை வாயில் அள்ளி போட்டுக் கொண்டே ஓடுவோம். சாம்பாரில் உப்பே இருந்திருக்காது, தெரிவதே இல்லை. ஏன்? மனம் நாக்குடன் இணையவில்லை. மனம் பேருந்தின் மேல் ஆழ்ந்திருந்தது. சாலையில் அவசரமாக பஸ்ஸை பிடிக்க செல்லும் போது எதிரே நண்பன் வருவதும் தெரியவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு செல்லவில்லை, திறந்துதான் போய்கொண்டிருக்கின்றோம். இல்லையெனில் மோதிக்கொள்வோம். யாரோ போவதை காண்கின்றோம், அதுவும் மேலே இடித்துவிட்டு போய்விடப் போகிறார்களே என்பதற்காக மனம் அவர் யார் என்று பார்ப்பதில் லயிக்கவில்லை. இதனால் இன்னார் என்று உணர முடியவில்லை. பகவான் இந்த இந்திரியங்களைத்தான் குறிப்பிடுகின்றார். இவைகள் வெளி உலகப் பொருட்கள் சம்பந்தப்படும் போதுதான் சுகம் துக்கம் பந்தம் உண்டாகின. ஆக வெளியே பருப்பொருளாக தெரியும் இந்திரியங்களுக்கு உட்புறத்தில் உள்ள சூட்சும நாடிகள், மனம், இவை விஷயங்களோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்துவிட்டால் சுகதுக்கம் ஏற்படாது. வெளி உலக விஷயங்கள் கண்ணில் பட்டும் காதில் விழட்டும், கவலை இல்லை. மனம், கண், காதுக்கு பின்னால் இருக்கும் சூட்சும நாடிகள் அந்த விஷயங்களோடு இணைவதை துண்டித்து விட்டால், எப்படி துண்டிப்பது? அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காவிட்டால், கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் துண்டிப்பு ஏற்பட்டுவிடும். அப்பொழுது சுகம் துக்கம் பந்தம் ஏற்படாது. இந்த உலகம் குளிர், வெப்பம், மழை, வறட்சி, வெளிச்சம், இருட்டு, இப்படி ஒன்றுக்கொன்று எதிரான இரட்டைகளால் ஆனது. இரட்டைகள் என்பது துவந்துவம் இல்லையா? இவற்றில் ஒவ்வொன்றும் நமக்கு சில நேரங்களில் சுகத்தையும் சில நேரங்களில் துக்கத்தையும் கொடுக்கும். மிதமான வெப்பத்துடன் மிதமான காற்றுடன் கூடிய தினம் போன்ற சூழ்நிலைகள் பொதுவாக எல்லோருக்குமே பிடித்தமானதாக இருக்கும் என்று சொல்லலாம். அப்படி இருந்தாலும் சிலருக்கு இன்பம் தரும் சூழ்நிலையை மற்றவருக்கு இன்பத்தை தராமல் துன்பத்தை தரும். பயிர்கள் வாடுகின்ற அந்த பயிர்களை காப்பாற்றுவதற்காக சிலர் மழைக்காக பிரார்த்தனை செய்யலாம். அதே சமயத்தில் சிலர் நடக்க இருக்கும் திருவிழா கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக இறைவா மழையை அனுப்பிவிடாதே என்று வேண்டலாம். இன்பம் துன்பம் என்ற உணர்ச்சிகள் புலன்களால் விஷயங்களை நுகரும்போதுதான் உண்டாகின்றன. விஷயங்களை நுகர்வதால் தான் துன்பம் என்றால், விஷயங்களை நுகர்வதை தவிர்த்து விடலாமே என்றால் அது முடியுமா? மேலும் கிருஷ்ணர் சொல்ல விரும்புவது அதுவல்ல. இந்திரிய விஷய சேர்க்கைகள் வேண்டாம் என்று பகவான் கூறவில்லை.
அவற்றின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேர்க்கைகள் அளிக்கும் இரட்டைகள் என்பது என்றும் தோன்றி மறைபவை. சுகம், துக்கம், குளிர்ச்சி, வெப்பம் இவைகளெல்லாம் தோன்றி மறைபவை. இதுதான் இவைகளின் தன்மை. ஐயோ சுடுகிறதே என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த சூடு குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரியே தான் குளிரும் விடாமல் நாம் புலம்பிக் கொண்டிருக்கும்படி அவை தங்குவதில்லை. போக வேண்டாம் என்றாலும் அவை போகாமல் தங்கிவிடுவதில்லை. வர வேண்டாம் என்றாலும் அவை வராமல் இருப்பதில்லை. ஏனென்றால் தோன்றி மறைவதே அவற்றின் தன்மை. மேலும் சூழ்நிலைகளை நாம் ஒதுக்கவும் முடியாது, அவற்றிடமிருந்து ஒதுங்கியும் நிற்க முடியாது. அதனால் சூழ்நிலைகளை நாம் நமக்கு ஏற்ப மாற்றி அமைக்க கூடாது என்பதல்ல. கோடை காலத்து வெப்பத்தை குடை, மின்விசிறி, ஏர் கண்டிஷனர் போன்றவற்றால் குறைத்துக் கொள்ளலாம். உழுக்கும் குளிரை அடுப்படி, கம்பளி, சூடேற்றும் கரணங்கள் ஒற்றின் மூலம் குறைத்துக் கொள்ளலாம். ஆனால் நமக்கு ஏற்பவே சூழ்நிலைகள் அமைய வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நடக்காது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். மேலும் அனுபவங்கள் ஒரு சமயம் துன்பகரமாகவும் மற்றொரு காலத்தில் இன்பகரமாகவும் இருப்பதால் நம் விருப்பப்படியே எப்பொழுதும் நடக்கப் போவதில்லை. ஆனால் துன்பமும் எப்பொழுதுமே இருக்கப் போவதில்லை, இன்பமும் எப்பொழுதுமே இருக்கப் போவதில்லை. இதுதான் உண்மை. உடலின் வேதனைகளை நாம் அறவே தவிர்க்க முடியாது. உடல் என்றாலே அது வெயில், குளிர், மழை, காற்று இப்படி பல சக்திகளால் பாதிக்கப்படுவதுதான். உடலை ஓரளவு நாம் காத்து பேண முடியும் என்றாலும் மாறும் தன்மையுள்ள உடல் கட்டாயம் உபாதைகளுக்கு ஆளாகும். அதுதான் உடலின் தன்மை. உடல் வேதனைகளுக்கு ஆளாகிறது என்பது ஒரு விஷயம். ஆனால் உடல் படும் வேதனையை பற்றி நம்முடைய சிந்தனை போக்கு ஒன்று உண்டு. அந்த சிந்தனை போக்கு உண்டு பண்ணும் ஓர் உணர்ச்சியே சோகம். இந்த உணர்ச்சி போக்கை நாம் அறிவுபூர்வமாக அணுகி அதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே அர்ஜுனா, நீ சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கலங்காத மனதுடன் உள்ளவாறே ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். இந்த தன்மையை அடைய புத்தர் கூறிய வண்ணம் பிரஜை உணர்வுடன் செயல்பட்டாலும் சரி, பக்தியிலே சொல்வார்களே எப்போதும் கடவுள் நினைவுடன் வேலைகளை செய் என்று, அப்படி கர்மத்தை ஆற்றினாலும் சரி, ஞான யோகத்தில் ஆத்மாவில் நிலைத்திரு என்று சொல்வார்களே அதை பின்பற்றினாலும் சரி, அனைத்துமே வெளி உலக விஷயங்களுடன் இந்திரியங்கள், அதாவது சூட்சும நாடிகள், மனம் சம்பந்தப்படாமல் சுகதுக்கங்களை விலக்கிவிடச் செய்யும் வழிமுறைகள் ஆகும். நாம் விரும்பாவிட்டாலும் வெளி உலக விஷயங்களுடன் இந்திரிய தொடர்பு பழக்க தோஷத்தினால் ஏற்பட்டுவிடும். பகவான் அதற்கு வழி சொல்கின்றார். சுகம், துக்கம், குளிர்ச்சி, வெப்பம் போன்றவை நிரந்தரமானவை அல்ல. இன்றைய சுகம் நாளை துக்கமாக மாறும். இன்றைய துக்கம் நாளைய சுகமாக மாறலாம், நிச்சயமாக மாறவே செய்யும். எனவே சுகமும் துக்கமும் நிரந்தரம் அல்ல என அறிந்து கொள் என்கிறார். பிரம்மச்சாரி ஏதோ ஒன்றை இழந்து விட்டதாக நினைக்கின்றான். திருமணம் ஆகிவிட்டால் சுகம் என்று எண்ணுகின்றான். அதுவே பின்னால் துக்கமாக மாறிவிடுகிறது. விருந்து சாப்பாடு அருமையாக இருக்கிறது என்று ஒரு பிடி பிடிக்கின்றோம், அந்த சுகம் உடனே துக்கமாக மாறுகிறது. ஆம், அஜீரணம், வயிற்று வலியாக தொல்லை தருகிறது. பணம் சேர்ந்து விட்டால் சௌகரியம், சுகம் வந்துவிடும் என்று ஓடி ஓடி பணம் சேர்த்து விட்டால் அந்த நிலையில் இருந்து கீழே இறங்கக்கூடாதே, ஸ்டேட்டஸ் போய்விடும் என்பதே பெரும் கவலையாக மாற, அதற்காகவே நிம்மதி, ஓய்வு, ஒழிச்சலின்றி தொடர்ந்து பாடுபட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே எந்த சுகமும் நிரந்தரமான சுகம் அல்ல, எந்த துன்பமும் எப்போதும் துன்பமாக இருப்பதில்லை. இதை உணர்ந்து சகித்துக்கொள் என்கிறார். என்ன பொருள்? இதை உணர்ந்தவன் சுகத்தில் துள்ள மாட்டான், துக்கத்தில் தோழ மாட்டான். உடலுக்கு குளிர்ச்சியும் வெப்பமும் வருவது இயற்கை. ரேடியோ, டிவி வைத்திருந்தால் திப்பில் வரத்தான் செய்யும். தேகம் வாழ்வு இருக்கும் வரை இன்பம் வருவதும் துன்பம் வருவதும், இன்பம் துன்பமாவதும் துன்பம் இன்பமாவதும் சகஜம். இன்பத்தில் குதிக்காமலும்
துன்பத்தில் தொய்ந்து போகாமலும் இருந்து இவைகள் வாழ்வில் நிரந்தரம் அல்ல என்று வாழக் கற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார். நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.